இதை கடந்து செல்ல வேண்டும். நதியை கடக்கவில்லை என்றால் அவர்களிடம் நாம் மாட்டிக்கொள்வோம். இந்த தவறை எவர் செய்திருந்தாலும் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள்தான். தாம் அதை விட்டுவிடுங்கள் தந்தையே. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். நமது மன்னர் மீது குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். கிட்கிந்தையின் சேனாதிபதியை குற்றவாளி என்று சொல்கிறீர்களா? அவர் உங்களை எப்படி ஒரு நிலைமையில் என்னால் பார்க்க முடியவில்லை சுமேரு மன்னா. அவருடைய பிள்ளையையே கட்டுப்படுத்த முடியவில்லையே. என் மகன் ஒரு சின்னஞ்சிறு பிள்ளை. அவன் விலங்குகள் மீது வைத்துள்ள அன்பையும் கருணையையும் அரச குற்றம் என்று சொல்லக்கூடாது. எங்களுடைய வாதம் காளையை விடுவிப்பதல்ல. சேனை தளபதியின் மகனே விதிமுறைகளை மீறினால் மக்கள் இதையே காரணம் காட்டி அவர்களும் விதிமுறையை மீறத் தொடங்குவார்கள். அப்பொழுது என்ன சொல்வீர்கள்? நீலா, மாருதி, விஷயம் கேள்விப்பட்டாயா? நீ தண்டனை கூறிய காளையை விடுவித்தாய் அல்லவா? அதற்கான தண்டனையை உன் அப்பாவிற்கு அளிக்கப் போகிறார்கள். அவனுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்கள் தண்டனைக்குரியவன் நான் ஒருவன் மட்டுமே. இதை ஏற்க முடியாது. தண்டனை குற்றவாளிக்குத்தான். தவறு செய்தது நான் தான். தண்டனையை நானே அனுபவிக்கிறேன். உன்னுடைய எண்ணம் எனக்கு நன்றாக புரிகிறது. நீ செய்தது குற்றமில்லை. அதை உன் தரப்பில் இருந்து யோசிக்கும் பொழுது உன் தந்தையை பார்த்தாயா? அனைவருக்கும் முன்னால் தலை குனிந்து நிற்கிறார். இந்த அவமானம் அவருக்கு தேவைதானா? என்ன நடக்கிறது இங்கு? குற்றவாளிக்கு அவன் நியாயத்தை வெளிப்படுத்த உரிமை இருக்கிறது. எந்த காளையால் பேச முடியாதோ, தன்னுடைய நியாயத்தை கூற முடியாதோ, அதை காப்பாற்றியது குற்றம் என்றால் நான் அனுபவிக்கிறேன். மாருதி, பேசாதே. காளையின் இடத்தில் உங்களுடைய பிள்ளைகள் எவராவது மன்னரின் தேரின் மீது மோதியிருந்தால் அவர்களுக்கு இந்த தண்டனை தான் அளிப்பீர்களா? கிட்கிந்தைக்கு ஒரே மன்னன் உலியம்தான். அவர் ஒருவர் இருக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட முடிவுகளை வாலி எடுப்பதில் நியாயமே இல்லை.